அனைவருக்கும் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஆலு சப்பாத்தி பண்ணுற ரெசிபியை சொல்கிறேன். எப்படி பண்ணுறோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறோம். அது மாதிரி நீங்களும் பண்ணி வீட்டில் சாப்பிட்லாம். இப்போது நான் இந்த ஆலு சப்பாத்திக்கு வேண்டியது என்னென்னா, நார்மலாக 2 வெங்காயம், ஒரு 3 கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காய், 3 உருளைக்கிழங்கு. இந்த வெங்காயத்தை நம்ம இது மாதிரி பொடி பொடியாக நெரிச்சி வச்சுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பொடி பத்தாது. நார்மலாக சப்பாத்தி பண்ணும்போது நம்ம இடும்போது அங்கங்கே வெங்காயம் படும். அதுக்காக நம்ம இது மாதிரி ஒரு கிடைக்கிறது இல்லை பாருங்க. இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு இது மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னரில் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் இழுத்து இது மாதிரி காமிக்குமா எப்படி இருக்கும். இது மாதிரி பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் பொடியாகிடும் வெங்காயம். அப்போ நம்ம இந்த ஆலு சப்பாத்தி இடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஈஸியாக இடலாம். இல்லாட்டி அங்கங்கே பெரிய பெரிய வெங்காயம் மாட்டின்றேன்னா அது சரியாக வராது. இது மாதிரி பண்ணி போதும். இந்த மாதிரி பண்ணி இன்னும் ஒரு செட் ஆகிடுச்சு. இன்னொரு செட் அது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, மஞ்சள் பொடி என்னென்ன மாதிரி போட்டிருக்கீங்க சொல்லுங்க. மஞ்சள் பொடி, காரப்பொடி, மசாலா பொடி, தனியா பொடி, ஆம்ச்சூர் பொடி, ஜீரா பொடி, உப்பு வேற உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். இந்த கப்பால் 3 கப் போட்டு 1 கப்புக்கு 5 சப்பாத்தி வரும். 3 கப்பு போட்டுட்டா 15 சப்பாத்தி வரும். அதுக்கு வேண்டிய மாவு எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு சில தேவையான உப்பை போட்டுக்கணும். உப்பை போட்டுடுங்கம்மா. அந்த சரி, இந்த உப்பு போட்டுக்கலாமே. ஓகே, குட். அந்த உப்பை அதுக்கு போட்டுக்கோங்க. அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த கப்பால் 3 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 5 சப்பாத்தி வரும். 3 கப்புக்கு 15 சப்பாத்தி வரும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலா, ஆலு மசாலாவுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னமா போட்டுக்கோங்க சொல்லுங்கப்பா. மஞ்சள் பொடி, காரப்பொடி, மசாலா பொடி, ஜீரா பொடி, தனியா பொடி, அப்போ உப்பு. இதெல்லாம் நான் இந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி இந்த குக்கரில் வச்சுருக்கேன். இது வெந்திருக்கும். இப்போ இதுமாதிரி நான் 4-5 பீஸாக இதுமாதிரி கட் பண்ணி இதில் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், வெந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் வடிகட்டி வச்சு இந்த உருளைக்கிழங்க ஒரு வானொலியில் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு நல்லா மசிச்சுடுங்க. மசிச்சு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கிக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன கரண்டியால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டோடனே இந்த மேல் சாமான்லாம் இருக்குது. அதில் இதெல்லாம் கடுகு தப்பப்போ எதுவும் தேவையில்லை. வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சுட்டோடனே இந்த வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. போட்டுன்னு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஆட்டோமேட்டிக்காக வதங்கினதுக்கப்புறம் இது வதக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி மத்தால இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிட்டோம். நம்ம இந்த மசிச்ச ஆல்ரெடி இங்கே வெங்காயம் கடாயில் போட்டது ஆல்ரெடி வெந்துட்டுருக்கு, ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி அதில் போட்டுவிடுங்க. அப்போ லாஸ்ட்டாக போடணுமா? எங்கள் மாமி சொல்கிறா லாஸ்ட்டாக போடணுன்னு. நான் நறுக்கிறாங்க இப்போ கொத்தமல்லியை. மசாலா பொடியும் போட்டுடலாம்.
இந்த மசாலா உப்பு எல்லாம் இன்னும் அப்போ எடுத்தது எல்லாத்தையும் போட்டு அதையும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோடு வதக்கிடுங்க. இந்த வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு அதில் போட்டுடணுங்க. நல்லா கமகமான ஸ்மெல் வருது, வெங்காயத்தோட இந்த ரோஸ்ட் பண்ண ஸ்மெல்லு. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுடலாம். நார்மலாக சில பேர் பச்சையாக கூட இது பண்ணுவாங்க. நான் காமிக்கிறதெல்லாம் பச்சையாக பண்ணால் உங்களுக்கு அந்த போக போக நீத்துடும் இந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குலாம். அதுக்காக நல்லா வதக்கிட்டோன்னா நீக்கவே போகாது. நீங்கள் எவ்வளோ லேட்டாக கூட நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். அந்த மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அப்படி தனியாக கூட வச்சு லேட்டாக கூட பண்ணிட்டா ஒன்றும் ஆகுது. இல்லாட்டா பச்சையாதுன்னா நீத்துடும், போக அது சப்பாத்தி பண்ண வராது. இப்போ தான் நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்மாஷ் பண்ணிட்டு இது இப்படி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்படி இப்போ நல்லா மசிச்சு இது வதக்கியாச்சு இந்த உருளைக்கிழங்கு. இப்போ கொத்தமல்லி அது மேலே போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை நல்லா போட்டு இன்னொரு சுற்றிட்டு இந்த கடாயிலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கடாயோடு வைக்க வேண்டாம், சூடாக இருக்கும். அதுக்காக இதை ஒரு வதக்கிட்டு ஒரு சுற்றிட்டு கரண்டியால் ஒரு டபராவில் போட்டு விட்டுடுங்க. வீட்டில் ஏதாவது டபரா இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை இல்லையா போட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் 2 முட்டை எண்ணெயை விட்டு பிசைங்க, அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் மாவு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு தட்டால் மூடிடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. சில பேர் துணியால் மூடுவாங்க, அப்படியும் மூடலாம். இல்லை இந்த தட்டால் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இட்டு சப்பாத்தி பண்ணணும். நான் இடும்போது உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மசாலா ஆலு மசாலா இதுமாதிரி இதை சின்ன இதில் வச்சுட்டுருக்கோம். இது மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இந்த ஒரு சப்பாத்திக்கு உள்ள ஒரு இல்லை எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம எப்படி சப்பாத்தி பண்ணணுமோ அடுத்த ஸ்டேஜை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரொட்டி மாவை நார்மலாக ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறேன் அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரித்து எலுமிச்சம்பழத்தோடு சின்ன சைஸாக ஊட்டி வச்சுக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறம் இது மாதிரி உருளைக்கிழங்கும் ரவுண்டாக ஊட்டி வச்சுக்கோங்க. இதை எப்படி பண்ணுறோன்னு இப்போ நான் காமிக்கிறேன். வாங்க, இது மாதிரி பின்னாடி போயிட்டோம். இது மாதிரி விட்டுக்கோங்க. 2 சைஸ் சின்ன சைஸாக ஃபஸ்ட்டு இட்டுக்கோங்க. இது ஒன்று. சப்பாத்திக்கு எடுத்துக்கிற மாவை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அப்போ எதுக்குன்னா இது 2 போர்ஷனாக பண்ணிவிட்டு நடுவில் மசாலா போட்டு 2 ஒன்றா ஆக்கி ஆலு மசாலா பண்ணுறது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஒரே உருண்டை எடுத்துக்கோங்க. உருண்டை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தழுவினா உங்களுக்கு நல்ல உப்பம். மேலே லைட்டாக எண்ணெய் தழுவிட்டோ இதுக்கு மேலே இன்னொரு போர்ஷன் இப்படி போட்டுவிடுங்க. இந்த இன்னொரு போர்ஷன் இதில் போட்டுவிட்டு இதை லாக் பண்ணிவிடுங்க. எல்லா ஓரத்தையும் இப்படி லாக் பண்ணிடணும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மாவில்
போட்டுட்டு இப்போ இட்டு விடுங்க. மெதுவாக எடுங்க. ரொம்ப ஹார்ஷாக விட்டேன்னா என்ன ஆகிடும்னா ஓட்டை அந்த உள்ளுக்கு இங்கே என்னதான் மசாலா போட்டேன்னா கூட விரும்புனா இல்லைன்னா கூட அது சரியாக வராது. மெதுவாக அப்படி விட்டுட்டு ஓரத்தை சென்டரை முதல்ல கொண்டு வந்துட்டு ஓரத்தை கொண்டு போங்க. அப்போ ஓரத்தை மெதுவாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், ஒத்தா போல் வேகும். சில பேர் சென்டரில் நல்லா அமுக்கிடுவாங்க, ஓரத்தில் இதுவாக இருக்கும், மாவாக ஆகிடும், ஒத்தா போல் இருக்காது. இந்த மாதிரி நல்லா இட்டுட்டு இந்த பேப்பரில் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் முக்கோணமாக கூட இங்கே கம்மி இந்த மாதிரி முக்கோணமாக கூட பண்ணலாம். அதையும் ஒன்று போட்டு காமிச்சிடுறேன் இப்படின்னு. நீங்கள் ஸ்கொயராக கூட பண்ணலாம், முக்கோணமாக பண்ணலாம், ரவுண்டாக பண்ணலாம். நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. எப்படி வேணாலும் பண்ணலாம். மொத்தம் எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மசாலா ஒரே டேஸ்ட் தான், டேஸ்ட் மாறாது. ட்ரையாங்கிள்குள்ளே பண்ணலாம். ட்ரையாங்கிள் தான் பரோட்டா சைஸும்பாங்க. இதை இன்னொரு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் பண்ணிடுறேன். வருத்து இல்லை அப்பப்போ ஃபேஸையும் காமிங்க மாமி. யார் பண்றான்னு தெரியுமா? 2 கை மாத்திரம் பண்றேன், ஏதோ பேய் வந்து பண்றதுன்னு நினைச்சுப்பாங்க. அப்படிதான் என் மூஞ்சி கொஞ்சம் வரா மாதிரி. ஒவ்வொருத்தர் ஃபுல்லா வேண்டாம், ஒரு தடவை காமிச்சா போது யார் பண்றாங்கன்னு. இது 2 பீஸா பண்ணிட்டோம். இந்த பழத்து இந்த ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இது நல்லா போல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி குட்டியாக பண்ணியிருக்காது, அது மேலே போட்டுக்கோங்க. அதே மாதிரி அப்போ சொல்லி கொடுத்த மாதிரி, அப்போ சொன்ன மாதிரியே இதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த பரோட்டா ஸ்டைலில் பண்ணுறதுனால எண்ணெய் உள்ளே ஊற்ற வேண்டாம். இப்போ மேலே எண்ணெயை லைட்டாக இது பண்ணிக்கோங்க, இப்படி. அப்போ என்ன ஆகுனா, இது மடிக்கிற போது இப்படி மடிக்கிறீங்களே பரோட்டா மாதிரி, இப்படி மடிச்சிடுறேங்க. நல்லா இட்டுக்கோங்க. ஆனால் மெதுவாக இடுங்க, அவசரமே இல்லை. அவசரப்பட்டேன்னா சரியாக வராது. ஒத்தா போல் விட்டுட்டே போங்க மெதுவாக. இந்த அப்பளான் கோழியில் கார்னர் தான் படணும், சென்டர் படக்கூடாது. சென்டர் பட்டேன்னா அமுங்கிடும். இந்த கார்னர்லேயே பண்ணிகிட்டே வந்தேன்னா உங்களுக்கு ஒரே ஒத்தா போல் இருக்கும். அவ்வளோதான். அப்படி இந்த முக்கோண டைப்பு இது இப்போ பாருங்கள். இந்த மாதிரி இட்டுட்டோம், ரவுண்டுமாகவும் விட்டுருக்கோம், முக்கோணமாகவும் விட்டுருக்கோம். இதை இப்படி இட்டதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் இப்போ போடுவாங்க மாமி. இந்த மாதிரி போட்டுவிட்டு 2 பக்கமும் நெய் ஊற்றியும் பண்ணால் நல்லாயிருக்கும், எண்ணெய் ஊற்றியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நெய் ஊற்றியே பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணோன்னே இது மாதிரி ஒரு ஹாட் பேக்கில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு சூடாக இருக்கும்.
அதுக்கு சைட் டிஷ் சாரமாக வெங்காயம் உருளைக்கிழங்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி தயிர் அதில் ஊற்றி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இல்லாட்டா சாஸ் போட்டுக்கலாம், இல்லை ஊறுகாய் தொட்டுக்கலாம். எல்லாமே இதுக்கு செட் ஆகும். நம்ம சைட் டிஷ் இதில் எதுவும் காமிக்கல. நீங்கள் தயிர் துவச்சி கூட சாப்பிட்லாம். தயிரில் ஆம்ச்சூர் பவுடரை போட்டுட்டு அப்படி கூட சாப்பிட்லாம். இது எந்த சைட் டிஷ்ஷும் செட் ஆகும். அதுக்காக சைட் டிஷ்க்கு கவலை இல்லை. எந்த சைடு வீட்டில் சப்போஸ் ஏதாவது பொரியல் மத்தியானத்துக்கு பண்ணி வச்சுருந்ததை கூட நீங்கள் ராத்திரி இதை தொட்டு சாப்பிட்லாம். மேப் பண்ணுறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தி கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த தோசைக்குள்ள நல்லா சுட்டு வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். நெய் ஒத்தாப்பில் எல்லாத்தையும் தடவி விட்டு இங்கே 2 பக்கமும் தடவி விடுங்க. எப்படி உப்புறது பாருங்க, அப்படியே நல்லா உப்பி வரும். பெருசாக வச்சுருக்கீங்களாம்மா உடுப்பு? உங்களுக்கு முதல் சப்பாத்தி கொஞ்சம் டிலே ஆகும். தோசைக்கு சுடுறதுக்காக லேட் ஆகுது. அது கொஞ்சம் சுட்டு வச்சுன்னா நார்மலாக அடுத்தடுத்த சப்பாத்தி ஜல்தி பண்ணிடலாம் நீங்கள். அதுக்காக கொஞ்சம் ஆலு மசாலா இது மாதிரி பிளெயின் சப்பாத்தினா ஜல்தி பண்ணலாம். இது கொஞ்சம் வேகணும். இப்போ கார்னர்லேருந்து நடுவு விட்டு நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி சப்பாத்தி பண்ணி வச்சிடும். அடுத்தது போட்டிருக்காங்க. இந்த சப்பாத்தி எல்லாம் பண்ணியாச்சு. இதை ஒரு தட்டில் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷு தயிர் ஆம்ச்சூர் பவுடர் மிக்சிங்கு ப்ளஸ் ஊறுகாய் இது போட்டு எது வேணாலும் சாப்பிட்லாம். இன்னி ஆலு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.